வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரான் சேனல். நான் சித்ரா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சிறுதானிய வகையை சேர்ந்த கம்பு வச்சு நம்ம சூப்பரான டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். கம்பு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த கம்பு வச்சு இன்றைக்கி நம்ம இட்லி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உடல் எடை குறைக்கவும் உதவுதுங்க. அதே சமயம் ப்ளட்டில் உள்ள சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. வாங்க இப்போ இந்த சத்தான கம்பு வச்சு நம்ம இன்றைக்கி கம்பு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு ஒரு கிணத்துல போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. நல்லா களைஞ்சி கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியை வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கம்பு மாவு போட்டுடலாங்க. 1/2 கப் அளவு அரிசி மாவு அதையும் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த உளுந்து மாவு அதையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணியும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சுருவோம். இது மறுநாள் தான் நம்ம இட்லியாக ஊற்ற போகிறோங்க. இது இட்லி இல்லை தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி தாங்க இது ஊற்றியிருந்தேன். நல்லா இது போல் கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா 8 மணி நேரம் நான் புளிக்கிட்டேங்க. மறுநாள் பார்க்கலாம். இது மறுநாள் நல்லா புளிச்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, புளி, 2 பூண்டு பல், 2 மிளகாய், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் வடித்து ஊற்றிடுவோம். இதுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாயிலையும் கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இப்போ இட்லி குழி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிலையும் இந்த கரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிடுவோம். அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதும் இந்த இட்லி தட்டை அது உள்ளே வச்சிடலாங்க. 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த வாசனை வந்ததும் நம்ம இறக்கி வச்சுருவோங்க. அருமையான சத்தான கம்பு இட்லி தயாராகிடுச்சுங்க. இதே மாவு வச்சு நம்ம தோசையும் சுடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி வெங்காய சட்னி, சாம்பார் எல்லாமே அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த சத்தான கம்பு இட்லி இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.